கேரள மாநிலம் ராமக்கல் மேடு பகுதியில் கனமழை காரணமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து மின் கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தகவல் அறிந்த மின் வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மின் இணைப்பை துண்டித்தனர். திருச்சூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஜாம்நகர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயில் மீது மரம் முறிந்து விழுந்தது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நிலம்பூர் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு ஜாம்நகர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருந்தபோது திடீரென மரம் முறிந்து ரயில் பெட்டி மேல் மீது விழுந்தது. இதுகுறித்து அருகில் உள்ள ரயில் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டதன் பெயரில் ரயில்வே ஊழியர்கள் மரக்கிளைகளை அகற்றினர். மேலும் இந்த விபத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏய் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டாரி என்ற இடத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டனர். வெள்ளத்தில் சிக்கி தவித்த விவசாயிகளுக்கு கால்நடை தீவனங்களை வழங்க ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. வெள்ள பாதிப்புகளில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தின் பிடியில் சிக்கி தவித்தனர். தொடர் மழையால் ஆயிரக்கணக்கான சொத்துகள் சேதமடைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 27 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் முகாமிட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 90 பேர் கோவைக்கு வரவழைக்கப்பட்டு பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதற்காக கோவை வந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம் ஆகிய 3 பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை சப் இன்ஸ்பெக்டர் செல்வமணி தலைமையில் 27 தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் முகாமிட்டு உள்ளனர். நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் ஊட்டி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக வனப்பகுதிக்குள் உள்ள தொட்டபெட்டா மலைச்சிகரம், பைன் மரக்காடுகள், படப்பிடிப்பு தளம், லாம்ஸ் ராக் காட்சி முனை மற்றும் அவலாஞ்சி சுற்றுச்சூழல் மையம் உள்ளிட்டவை ஒரு நாள் மூடப்படுவதாக மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட படகு இல்லத்தில் 2 நாட்கள் படகு சவாரி ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் மலங்கரா அணை மதகுகள் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் தொடுபுழா மற்றும் மூவாற்றுப்புழா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.